C. Write a negative integer and a positive integer whose difference is -3. அதாவது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கணும். மேலே நம்ம அதான் பண்ணியிருப்போம். ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே. அப்போ டிஃப்ரென்ஸ்னால் நடுவில் மைனஸ் வரும். இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஈக்குவல்ஸ் டு -3 வரணுமா? சரி, ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து 7 போட்டுக்கலாமா? ஸோ 3 எப்போ வரும்? 7ல் 5 போயிடுச்சுன்னா 3, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அப்போ 7ல் இங்கே நம்ம 4 போட்டுப்போம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. ஆனால் நல்லா பாருங்க, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே ஆகும். எப்படி இங்கே நம்மளுக்கு -3ன்னு வரும்? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4ஐயும் நான் -4 மாற்றிக்கிறேன். இந்த 4ஐயும் -4 மாற்றிக்கிறேன். இப்போ என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அகெயின் இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போது 7ஐயும் 4ஐயும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 கிரேட்டர் நம்பர் என்னது? 7. 7ஓட சிம்பிள் என்னது? மைனஸ். அப்போ -3. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வருதோ அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஆர் சிம்பிளாக போடணும் அப்படின்னா, இப்போது சிம்பிளாக எடுக்கணும் அப்படின்னா 0 எடுத்துக்கலாமா? 0 வந்து ஓல்டு நம்பர் தானே சார், நீங்கள் என்ன இன்டீஜரில் சொல்கிறீங்க அப்படின்னா, அடே நல்லா கவனிச்சிருந்தனா தெரிஞ்சிருக்கும். சரியா? நல்லா கவனிச்சிருந்தனா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு நம்பர் லைன் போட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம். ஞாபகம் இருக்கா? நம்பர் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் போடுவோம். இங்கே 0 இருக்கும், இங்கே வந்து 1, சாரி இங்கே வந்து +1 2 3 அப் டு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் -1 -2 -3ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ 0 எங்கே இருக்குது? 0 வருதில்ல இன்டீஜர்லாம். இப்போ 0 இஸ் அன் இன்டீஜர். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு -3 அப்படின்னா -3 மைனஸ் ஆஃப் 0. இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக மாறிடுச்சா? 0ன்றது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை, நியூட்ரல். ஓகேவா? ஒரு இன்டீஜராக மாறிடுச்சு. அப்போ -3 0 கூட எதை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணால் அதே நம்பர் தானே வரும். அப்போ 0 கூட நான் -3 பண்ணேன் அப்படின்னா எனக்கு -3 தான் வருது. வந்துருச்சு ஆன்சரு. சிம்பிள் தானே. நெக்ஸ்ட் போகலாமா?